அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் திட்டக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குதுங்க. அந்த குழுவை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். திட்டக்குழுவை பற்றி 12ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. திட்டக்குழு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய மேம்பாட்டிற்காக திட்டங்களை உருவாக்கும் குழு தான் திட்டக்குழுங்க. அதாவது இந்தியாவை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை உருவாக்குவாங்க. நேற்றைய வகுப்பில் நம்ம 5 ஆண்டு திட்டங்களை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்தியாவில் இது வரைக்கும் 12 5 திட்டங்களை போட்டிருக்காங்க. அதை பற்றி நேற்றைய வகுப்பில் விளக்கமாக பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு மட்டும் நான் முன்னாடி சொல்லிடுறேன். நம்முடைய சேனலில் போடுறது எல்லாமே நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுறோம். எல்லாருமே லைக் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கிறீங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறதையும் போட்டு விடுங்க. அதை பற்றியும் நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? இந்த சேனல் உங்களுக்கான சேனல். உங்களுக்கு என்ன நீடோ அதுதான் எங்களுக்கும் தேவை. சரிங்களா? அதனால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திட்டக்குழுவை பற்றி நம்ம பார்த்தாச்சுங்க. திட்டக்குழு என்பது திட்டத்தை போடுவதற்கான ஒரு குழு. இந்த குழு ஒரே நாளில் உருவாச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அதாவது இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது பல கட்டங்களாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர். இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். 1934 அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். அதாவது திட்டமிடுதலின் அடித்தளத்தை போட்டவர் விஸ்வேஸ்வரையா. இவரை இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி யாருங்க? விஸ்வேஸ்வரையா. இவர் 1936 ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. அந்த புத்தகத்துடைய பேர் இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம். இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் 10 ஆண்டு கால திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் 5 வருஷ பிளான். ஆனால் இவர் சொன்னது 10 வருஷ பிளானாக உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர் விஸ்வேஸ்வரையா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவுடைய பிளான். 1938 அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேருவும் 2 பேரும் சேர்ந்து தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்க தீர்மானம் போடுறாங்க. தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1938 சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பாருங்கள். நாடு தழுவிய பொருளாதார திட்டத்தை தயாரித்தல். அதாவது இந்திய தேசம் முழுக்க தேவையான பொருளாதார திட்டத்தை தயாரித்தல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா அப்போ இருந்த அரசியல் சூழல் வேறு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சது. அதனால் நேருவுடைய பிளானும் டிராபேக் ஆயிடுச்சு. அடுத்தது பம்பாய் திட்டம் சொல்லுவாங்க. 1940 உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, அப்போ பம்பாயில் இருந்த முன்னணி தொழில் அதிபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பம்பாய் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை 1938 முன்மொழிகிறாங்க. 1938 முன்மொழிகிறாங்க. அது 1940 நடைமுறைக்கு வருதுங்க. இந்த திட்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம். 15 வருஷங்களுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் தான் பாம்பே திட்டம். 1940 போடப்பட்டதுங்க. அடுத்தது காந்திய திட்டம். 1944 கொண்டு வரப்பட்டது. யார் கொண்டு வந்தாங்கன்னா, எஸ்என் அகர்வால் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தாருங்க. காந்திய திட்டம் எதுக்காக, எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மையை முன்னேற்றம் பண்ணணும், கிராமிய பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் பண்ணணும். இந்த 2 நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் காந்திய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் மக்கள் திட்டம். 1945 கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா, எம்என் ராய் அப்படிங்கிறவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். மக்கள் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நோக்கங்க. முதல் நோக்கம் வேளாண்மை உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதனுடைய விநியோகத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இயந்திரமயமாக்குதல். வேளாண்மையை இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காங்க. 2வது நோக்கம் நுகர்வுப் பொருளை அரசே விநியோகம் செய்ய வேண்டும். இந்த 2 நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் மக்கள் திட்டம் 1945 கொண்டு வரப்பட்டிருக்கு. 1948
தொழில் கொள்கையை இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு தொழில் கொள்கை 1948 அறிவிக்கப்பட்டதுங்க. அந்த தொழில் கொள்கையில் 2 கருத்தை வலியுறுத்தி பேசியிருந்தாங்க. ஒன்று, இந்தியாவிற்கான மைய திட்டக்குழுவை உருவாக்கணும். இந்தியாவுக்கு தேவையான ஒரு மைய திட்டக்குழுவை உருவாக்கணும். 2வது, கலப்பு பொருளாதார அமைப்பு முறையை கொண்டு வரணும். இந்த 2 கருத்தை மையமாக வச்சு தான் தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன திட்டம்னு பாருங்கள், சர்வோதயா அப்படிங்கிற திட்டம் வந்திருக்கு 1950. சர்வோதயா திட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயபிரகாச நாராயணன். இவர் தான் சர்வோதயா திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியுடைய கருத்து, ஆச்சாரிய வினோபா பாவே அவருடைய கருத்து, இந்த 2 பேருடைய கருத்தையும் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதான் சர்வோதய திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மட்டுமல்லாமல், அதாவது விவசாயத்தை முன்னேற்றணும், அது மட்டும் இல்லாமல் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளையும் வச்சுருக்கணும். அதாவது இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வோதயா திட்டம் 1950 கொண்டு வரப்பட்டதுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த திட்டங்களை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் திட்டக்குழு அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்கள், மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட நாள் 1950 மார்ச் 15. இந்த திட்டக்குழு உருவாக்கப்பட்ட பிறகு அது திட்டங்களை உருவாக்குது. அதன் அடிப்படையில் தான் 5ஆண்டு திட்டம் போடப்படுது. 5ஆண்டு திட்டம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், 1951 ஏப்ரல் 1 முதல் திட்ட காலம் அப்படிங்கிறது தொடங்குது. ஏன்னா 5ஆண்டு திட்டம் அப்போ தான் போட்டாங்க. இந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக இருப்பாங்கன்னா, பிரதமர் தான் தலைவராக இருப்பார். அந்த வகையில் இந்தியாவுடைய முதல் திட்டக்குழுவுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு, அவர் தான் முதல் தலைவராக இருந்திருக்காரு. இந்த திட்டக்குழு எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நாட்டுடைய வருவாயை அதிகப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருவாயையும் அதிகப்படுத்தணும். அதாவது நாட்டையும் டெவலப் பண்ணணும், தனி மனுஷனையும் டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு உத்தரவாதம், வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். பணக்காரர் ஏழைகளுக்கு இடையே இருக்கிற பொருளாதார இடைவெளியை குறைக்கணும். நாட்டில் சமத்துவத்தை உருவாக்குறதுல அரசுக்கு முக்கிய பங்கு இருக்கணும். அரசாங்கம் எப்படி சமத்துவத்தை உருவாக்க முடியும்னா, திட்டங்களை போடுவதன் மூலமாக நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியும். அதனால் சமத்துவத்தை உருவாக்க முடியும். அதற்காகத்தான் இந்த திட்டக்குழு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த திட்டக்குழு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்குறோம். திட்டக்குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரதமர் இருப்பார். பிரதமர் தான் திட்டக்குழுவுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. பிரதமர் தவிர்த்து 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 4 பேர் முழு நேர உறுப்பினர்கள், 4 பேர் முழு நேரமாக உறுப்பினராக இருப்பாங்க. மீதி 4 பேர் பகுதி நேர உறுப்பினர்கள். பகுதி நேர உறுப்பினர்களாக யார் இருப்பாங்கன்னா, அமைச்சர் நிலையில் இருக்கிறவங்க, கேபினட்டுடைய அமைச்சர் நிலையில் இருக்கிறவங்க தான் பகுதி நேர உறுப்பினராக இருப்பாங்க. புரியுதுங்களா? திட்டக்குழுவில் மொத்தம் 9 பேர் இருப்பாங்க. பிரதமர் இருப்பார், தலைவராக இருப்பார். 4 பேர் முழு நேர உறுப்பினராக இருப்பாங்க. 4 பேர் பகுதி நேர உறுப்பினராக இருப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல திட்டக்குழுவுடைய தலைவரை பார்ப்போம். தலைவரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான் திட்ட ஆணையத்துடைய தலைவராக இருப்பாருங்க. திட்ட ஆணையத்துடைய கூட்டங்களை கூட்டுறவரே பிரதமர் தான். பிரதமர் தலைமையில் தான் திட்டக்குழு கூடி விவாதம் பண்ணுவாங்க. அடுத்தவர் உதவித் தலைவர் அல்லது துணைத் தலைவர். உதவித் தலைவர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா துணைத் தலைவர்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஆணையத்துடைய நிர்வாக தலைவராக இருப்பார். ஆணையத்துடைய தலைவர் யாருங்க? தலைவர் பிரதமராக இருந்தாலும் அவர் எந்நேரமும் நிர்வாகம் பண்ணுவாரான்னு கேட்டால் கிடையாது. உதவித் தலைவர், அதாவது துணைத் தலைவர் தான் நிர்வாகம் பண்ணுவார். இந்த துணைத் தலைவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்ட வரைவுகள், அதாவது ஒரு திட்டத்துக்கான டிராப்டை உருவாக்கின உடனே அதை சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டியது திட்டக்குழுவுடைய உதவித் தலைவருடைய பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உறுப்பினர்கள். உறுப்பினர்களை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோங்க. மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. 4 பேர் முழு நேர உறுப்பினர்கள். முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம், இந்த துறைகளில் வல்லுநராக இருப்பாங்க. அதாவது முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்பது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக இருக்குங்க. அடுத்தது பகுதி நேர உறுப்பினர்களை முன்னாடியே பார்த்தோம், 4 பேர் இருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்களுடைய நிலையில் இருப்பாங்க. அடுத்து திட்டக்குழுவுடைய செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன் தாங்க. அதாவது நாட்டுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான செயல் திட்டங்களை வகுக்கணும், அதாவது திட்டங்களை உருவாக்கணும். அந்த திட்டங்களை உருவாக்கி ஆலோசனை வழங்கும் ஒரு ஆலோசகராகத்தான் திட்ட ஆணையம் இருக்குது. திட்ட ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆலோசனை அமைப்பு. இவங்க தயாரிக்கிற திட்டத்தை யார் அமுல்படுத்துவாங்கன்னா,
மத்திய மாநில அரசுகள் இவங்க தான் அந்த திட்டத்தை அமல்படுத்துவாங்க. இந்த திட்ட ஆணையத்தில் ஒரு டிராபேக் இருக்குதுங்க. அதாவது மாநில அரசுக்குன்னு சொல்லிட்டு எந்த பிரதிநிதித்துவம் கிடையாது. அதாவது மொத்த உறுப்பினர்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரதமர் இருப்பார், 4 நிரந்தர உறுப்பினர்கள், 4 பகுதி நேர உறுப்பினர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. இதில் எந்த மாநிலத்துக்காவது இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே மத்தியில் இருக்கிற நபர்கள் அவங்க தான் இருப்பாங்க. அதனால் மாநிலங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கிடையாது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த திட்டக்குழு எப்படி இயங்குதுன்னா, கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு நெறியின் கீழே தான் இந்த திட்ட ஆணையம் இயங்குது. கூட்டு பொறுப்பு எல்லாம் சேர்ந்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டக்குழுவானது இயங்கிட்டு இருக்கு. இந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. பொது பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு. இப்படி 3 பிரிவாக திட்டக்குழுவை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது திட்டக்குழுவுடைய முடிவுக்கு வந்துட்டோம். திட்டக்குழு இப்போ இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. திட்டக்குழுவை நீக்கிட்டாங்க. 2015 ஜனவரி 1 திட்டக்குழு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது. நிதி ஆயோக் அப்படிங்கிறத மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். நிதி ஆயோக்குடைய விரிவாக்கம் இதுதாங்க, மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். இதுதான் இப்போ கரண்டில் இருக்குது. திட்டக்குழு இப்போ இல்லை. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடணும். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுடணும். எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டாபிக் வைஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 10th ஜாகிரஃபி போட்டிருக்கோம், எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கோம், சயின்ஸ் போட்டிருக்கோம், ஹிஸ்ட்ரி, INM எல்லா டாப்பிக்கும் போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற வீடியோவை மட்டும் நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்லையும் கொடுத்துருக்கேன். 11வது எக்கனாமிக்ஸு, 10வது எக்கனாமிக்ஸ்க்கு நம்மளாம் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.